Hi friends, Bashas கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ. தீபாவளிக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் பலகாரம் செய்யலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மிக்சர், முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அப்புறம் ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த 4 ரெசிபியும் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 3 வகையான மாவு வேணும். கடலை மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறமா முறுக்கு மாவு. முறுக்கு மாவில் அரிசி மாவும் உளுந்தம்பருப்பும் கலந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பலகாரம் எல்லாமே எங்கள் அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. எங்கள் அம்மா ஸ்டைலில் இந்த சேவரிஸ் ரெசிபீஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் காரா பூந்தியும் காரா சேவும் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு எண்ணெயும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அளக்கிற கிளாஸில் 3 கிளாஸ் மாவு வந்து இதில் சேர்த்துருக்கோம். 3 கிளாஸ் மாவுனா 3/4 கிலோ வந்து இதில் நாங்கள் சேர்த்துருக்கோம். மாவை எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மாவு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சட்டியில் நல்லா ஒட்டாமல் இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்குது. தொட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டவே இல்லை. ஸோ இந்த பதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மாவு பிசைஞ்சிட்டோன்னு அர்த்தம். முறுக்கு புழிகிற பாத்திரத்துக்குள்ளே நம்மளோட மாவை போடுறதுக்கு முன்னாடி கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து எடுங்க. கையை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு மாவு எடுக்கிறதுனால மாவு கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ஸோ லூஸாக இருக்கிற மாவை வந்து உங்களால் ஈஸியாக இந்த முறுக்கு குழி கூட போட்டு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு டைட்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களால் புழிய முடியும். ஒரு பிளேட்டை திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம முறுக்கு இந்த மாதிரி புழிஞ்சு வச்சிடலாம். இப்போது நம்ம இதே மாதிரி 4லேருந்து 5 முறுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் புழிஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எங்கள் அம்மாவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த எள்ளு முறுக்கு தான். ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். 1 மாதம் ஆனால் கூட இது வந்து நமுத்து போகாது. இதோட டேஸ்ட் மாறவே மாறாது. தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால இதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம முறுக்கு எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பிளேட்டில் இருக்கிற முறுக்கை கையில் மெதுவாக இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி எந்த மெத்தடில் முறுக்கு வந்து இந்த மாதிரி போடுவீங்க அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். முறுக்கை நல்லா செவக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா 2 மாதம் ஆனால் கூட நம்மளோட முறுக்கு வந்து நமுத்து போகாது. சில பேருக்கு முறுக்கு வெள்ளையாக இருந்தால் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் உங்கள் முறுக்கை இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க. 2 பக்கமே நல்லா வெந்துருச்சா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எங்ககிட்ட இருக்கிற முறுக்கு மாவில் முறுக்கு புழிஞ்சு எடுத்தோம். 3/4 கிலோ மாவில் 30லேருந்து 35 முறுக்கு வரைக்கும் வந்துச்சு. அடுத்ததாக ரிப்பன் பக்கோடா செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன்
வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்காங்க. மசாலாவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான மாவு சேர்த்துக்கலாம். இதில் 3 கிளாஸ் கடலை மாவு, 1.5 கிளாஸ் அரிசி மாவு சேர்த்துருக்கோம். ரிப்பன் பக்கோடாவுக்கு கடலை மாவு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரையாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் இதில் நீங்கள் சில்லி பவுடரும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கையில் எடுத்துகிட்டு நல்லா நுணுக்கி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நுணுக்கி சேர்க்குறதுனால நல்லா உங்களுக்கு வாசனை அதில் வரும். அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சூடு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடு எண்ணெய் இந்த மாவில் ஊற்றுறதுனால நம்மளோட ரிப்பன் பக்கோடா மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ கிராக் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அச்சு இந்த மாதிரி இருக்கும். கை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு மாவை எடுத்து நல்லா கையிலே பிணைஞ்சிக்கோங்க. இரு கையில் பிணையிறதுனால கொஞ்சம் லூஸ் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம குழியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால நம்மளுக்கு குழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. ரிப்பன் பக்கோடாவை நம்ம இப்போ டைரெக்டாக எண்ணெயிலேயே இந்த மாதிரி பொழிஞ்சிடலாம். ரிப்பன் பக்கோடா பொழியறதுக்கு அப்பா ஹெல்ப் பண்ணாங்க. ரெண்டு பக்கமே நல்லா செவக்க வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மாவில் ரிப்பன் பக்கோடாவை நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரே பக்கமாக சுத்தமாக கொஞ்சம் மெதுவாக சுற்றுனீங்க அப்படின்னா ரிப்பன் பக்கோடா ஈஸியாக உங்களுக்கு சுற்றுறதுக்கு வரும். அடுத்ததாக மிச்சருக்கு தேவையான மாவு பிசைஞ்சுக்கலாம். 3 கிளாஸ் கடலை மாவுக்கு 3/4 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துருக்காங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப இதில் மிளகா பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மிக்சர் செய்கிறதுக்கு தேவையான அச்சை வந்து உங்கள் குழியில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதே மாதிரி மாவு அதில் நிறச்சிட்டு டைரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சிருங்க. மேலே மேலே சேர்க்காம ஒரே லேயராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்சர் எல்லா இடத்துலையும் நல்லா வேகும். மிக்சரை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் கை வச்சு அதை வந்து நல்லா இந்த மாதிரி நொறுக்கிக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்துலேயுமே வந்து இந்த பிளெயின் மிக்சரை செஞ்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சருக்கு நம்ம தேவையானது எல்லாத்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ அவல் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ப்ரௌன் அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் அவல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வேர்க்கடலை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் போடுற கடலை அவல் அப்புறம் வந்து பொரிக்கடலை எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம்.
மிக்சரில் எங்களுக்கு வேர்க்கடலை இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால வேர்க்கடலை கொஞ்சம் யூஸ்வலாக போடுறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறாங்க. அடுத்ததாக ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மிக்சருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு தான். ஒரு 15லேருந்து 20 பூண்டை மிக்சியில் லைட்டாக ஊட்டி விட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி ஊட்டியிருந்தால் பிடிக்கல அப்படின்னா ஒரு பாதியாக கூட நீங்கள் வந்து அதை அரைச்சிக்கலாம், இல்லை தட்டி கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கறதுனால நம்மளோட மிக்சரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் வரும். பூண்டும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கையளவு பொரிகடலையும் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஐட்டம்ஸோடையும் அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ண ஐட்டம் எல்லாமே ஆறுறதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு மிளகா பொடியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மிச்சருக்கு சேர்க்க வேண்டிய காராச்சேவும் காரா பூந்தியும் செய்யலாம். ஒரு கிளாஸ் கடலை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. காரா பூந்தி செய்கிறதுக்கு நம்ம வந்து கண்ணு கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம மாவை அதில் சேர்க்கணும். கண்ணு கரண்டி வழியாக இந்த வழியிற மாவு வந்து நம்மளுக்கு காரா பூந்தி சைஸ்க்கு கரெக்டாக கிடச்சிரும். மிக்சரில் இதை நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சமாக கரைச்சிங்கன்னா போதும். காரா பூந்தி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம காராச்சேவுக்கு தேவையான மாவு பார்க்கலாம். கடலை மாவு, உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் வெறும் தூள் சேர்க்கக்கூடாது, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கேற்ப. கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா எண்ணெய் விட்டு இந்த மாவையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட காராச்சேவு மாவு ரெடி ஆயிடுச்சு. காராச்சேவையும் நாங்கள் வந்து டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொழிஞ்சிட்டோம். இது நம்ம மிக்சரோடு சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப கொஞ்சமாக தான் செஞ்சோம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அவல், பொரிகடலை, அப்புறம் கடலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தனித்தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு காரச்சேவை இந்த மாதிரி உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெறும் சேவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கை வச்சு இந்த மாதிரி நொறுக்கிக்கோங்க. வெறும் சேவையும் நல்லா நுணுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தூள் தூளாக ஆக்க வேண்டாம், ஆனால் சும்மா ரேண்டமாக இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் இதை நொறுக்கிக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. மிக்சர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இந்த பூண்டோட வாசனையோடு கலந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக ஓமப்பொடி ரெடி பண்ணலாம். ஓமப்பொடி செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஓமத்தை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் இது ஊற வைக்கணும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த ஓமத்தை எடுத்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க.
கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஓமத்தை அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணலாம். ஓமப்பொடிக்கு தேவையான மாவோட ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் கடலை மாவுக்கு 1 கிளாஸ் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் காரமும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் அரைச்சி வச்சுருக்கிற ஓமத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஓமத்தை டைரெக்டாக மாவில் சேர்த்துறாதீங்க, நம்மளுக்கு குழியில் புழிய வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டுறதை எடுத்து அதனால் அந்த மாதிரி வடிகட்டி அந்த தண்ணியை இதில் வந்து சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. மிக்சருக்கு யூஸ் பண்ண அதே அச்சு நம்ம ஓமப்பொடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓமப்பொடி புழியறதுக்கு நாங்கள் வந்து வேறு குழி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஹேண்ட் பம்ப் மாதிரி இருந்துச்சு, ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பலகாரம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடல் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாடல் குழி வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பலகாரம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் செய்ய முடியும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஓமப்பொடியை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது இது வந்து கருகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தீபாவளி ஸ்பெஷலில் நாங்கள் பண்ண இந்த பலகாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பலகாரம் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நாங்கள் ஒரே நாளில் எல்லோரும் சேர்ந்து ஸ்வீட் ரெசிபீஸும் பண்ணோம். அந்த வீடியோவும் உங்களுக்காக நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். அப்போ வரைக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.